வணக்கம். தமிழக முதல்வர் அவர்கள் இன்று சட்டப்பேரவையில் சட்ட உறுப்பினர்கள் மக்களின் குறை கேட்க தொகுதிகளுக்கு செல்லும் பொழுது, வாகன வசதி இல்லாத சில பேர் நாங்கள் என்ன செய்வது அப்படின்ற ஒரு கோரிக்கையை சட்டமன்றத்தில் வச்சிருந்தாங்க. குறிப்பாக சொல்லணும்னா விசிக சட்டமன்ற உறுப்பினரான ஜோதிமணி அவர்கள் சொல்லியிருந்தாங்க. அவர்களுடைய கோரிக்கை வெகுவாக மற்றவர்களும் எடுத்து வச்சாங்க. ஆமா, இது உண்மைதான் அப்படின்னு சொல்லி அந்த கோரிக்கைக்கு இணங்க இன்று சட்டப்பேரவையில் தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் கார் இல்லாதவர்களுக்கு கார் வசதி செய்து தரப்படும். அதற்கு மெயின்டெனன்ஸ் செலவாக மாதம் 75,000 ரூபாயாகவும், ஓட்டுநர்களுக்கு படியாக 25,000 ரூபாயும் வழங்கப்படும் அப்படின்ற ஒரு சட்டத்தை இன்னைக்கு சட்டப்பேரவையில் முதல்வர் அவர்கள் தெரிவிச்சிருக்காரு. ஏற்கனவே மக்கள் மத்தியில் சட்டமன்ற உறுப்பினர்களை என்ன வருஷத்தில் ஒரு 15 நாள் 20 நாள் அங்கே சட்டமன்றத்தில் போய் ஓப்பை அடிச்சுட்டு வராங்க. மக்கள் நன்மைக்காக என்ன பாடுபடுறாங்க, என்ன செய்கிறாங்க? மக்கள் இருந்த நிலையில தான் இருக்கிறாங்க. இவங்களுக்கு மட்டும் மாதம் சம்பளம் 1,00,000 ரூபா 1,25,000 ரூபா ஏசியிலே உட்காந்துட்டு இப்படின்ற ஒரு பேசும் பொருள் மக்கள் மத்தியில் வெகுவாக இருந்துகிட்ருக்கு. அதற்கு ஏற்றவாறு இன்று முதல்வர் அவர்கள் காரும் கொடுத்துருக்காரு, அதை ஓட்டுறதுக்கு டிரைவருக்கு உண்டான சம்பளமும் கொடுத்துருக்காரு. அப்படிங்கும்போது பார்த்துக்கிட்டு இருக்க மக்கள் இதை எப்படி நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். அது மட்டுமல்லாமல் நேற்று தமிழக அரசிலிருந்து அதிகாரப்பூர்வ ஆணையாக 35 நீதி வழக்கறிஞர்கள் அடங்கிய குழு ஒன்று தமிழக அரசு அமைத்திருக்கிறது. கபில் சிபில், ப. சிதம்பரம், கே இப்படின்னு சொல்லி அடங்கிய ஒரு 35 வழக்கறிஞர்கள் கொண்ட குழு தமிழக அரசுக்காக அமைத்துள்ளார்கள். எதற்குன்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு சார்ந்த வழக்குகள் உச்ச நீதிமன்றத்தில் வரும் பொழுது அந்த வழக்குகளில் வாதாடுவதற்கு இந்த 35 பேர் கொண்ட குழு தான் உச்ச நீதிமன்றத்தில் வாதாடும் அப்படின்ற ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பை நேற்று தமிழக அரசு வெளியிட்டிருக்கிறது அப்படின்றதையும் சொல்லிடுறோம். இதையும் சேர்த்து உங்களது கருத்துக்களை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நான் அருள்ராம்.